ஒரு முறை 98 அப்பதான் நம்ம மத்தியில சேர்றோம் அமைச்சரா. அப்போ யாருக்கு அமைச்சர்னு கேட்கிறாங்க. யார் கொடுத்தாங்க ஐயா அமைச்சர் பதவி? தலித் எழில்மலை. தலித் எழில்மலை. ஆனா கேட்டா இது ஜாதி கட்சி, இது வன்னியர் கட்சி. ஐயா யாருன்னா ஜாதி, ஒரு ஜாதி தலைவர். அதே மாதிரிதான், அதே போன்றுதான் அண்ணல் அம்பேத்கரையும் கொண்டு வந்துட்டாங்க. அண்ணல் அம்பேத்கர் என்பவர் தேசிய தலைவர், பன்முகத்தன்மை உள்ள தலைவர், தேசிய தலைவர். மகாத்மா காந்தி எப்படி ஒரு தேசிய தலைவரோ, மகாத்மா காந்தி உலக தலைவர் அவர். இதே போன்ற ஒரு தேசிய தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஆனா அவர் ஏதோ பட்டியலின தலைவராக கொண்டு வந்து தோற்றத்தை உருவாக்கி அது மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதே போன்றதான் ஐயாவையும் இன்னைக்கு. ஐயா இன்று ஒரு தேசிய தலைவர், தேசிய அளவில் சீர்திருத்தங்கள், சமூக சீர்திருத்தங்களை கொண்டு வந்த தலைவர். ஆனா இன்னைக்கு ஐயா இல்லைன்னா ஜாதி 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 ஜாதி. எல்லா ஜாதிக்கும், எல்லா மதத்திற்கும், எல்லா இனத்திற்கும், தமிழ் ஈழத்திற்கும், தமிழர்களுக்கு, உலக தமிழர்களுக்கு எவ்வளவு மாற்றங்கள் கொண்டு வந்த ஒரு தலைவர். அவரை கொச்சைப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, இப்படிதான் இருப்பார், அப்படித்தான் இருப்பார். எதுக்கு? அரசியல் ஆதாயத்திற்காக, அரசியல் ஆதாயத்திற்காக. ஐயாவை சிறுமப்படுத்தணும் அவங்களோட நோக்கம். வளரக்கூடாது, கட்சி வளரக்கூடாது, இயக்கம் வளரக்கூடாது. சரி, நீங்க பண்றீங்க, ஆட்சி பண்ணி என்ன செய்யறீங்க? ஒரு தலித் எழில்மலைக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கிறார். இதுவே நினைச்சு பாருங்க. அப்போ இதுவே எவ்வளவு ஒரு சமூக சீர்திருத்தவாதின்னு அப்ப நினைச்சு பார்க்கணும் நீங்க. அப்போ 98 நடந்தது.